ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் ஹெடல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா OneDM ப்ளஸ். சரி, இப்போ OneDM ப்ளஸ்னால் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் க்ரோமில் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, அது க்ரோம்லேயே ஒரு பார்ட்டாக டவுன்லோட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் க்ரோமில் போட்ட டவுன்லோட் எரராக நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் நீங்களே கூட நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டவுன்லோட் மேனேஜர்ஸை தனியாக யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதான் OneDM ப்ளஸ். இந்த OneDM ப்ளஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் OneDM ப்ளஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பாப்பப் ஆகும். அதில் நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்தோன்னா ஆப் உள்ளே போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாப்பப் தான். வேறு கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஐக்கான் இருக்குன்னு காமிக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி, ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆட் ஒன்று இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்ல அது. நெக்ஸ்ட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஆப்ஷன் ஆப்போட தீம் காமிக்கும். அதில் டார்க்னு மாற்றிக்கோங்க. ஸோ பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு டவுன்லோடிங் ஃபைல்ஸ் அண்ட் நான் டவுன்லோடிங் ஃபைல்ஸ் இன்க்ளூடிங் எரர் ஃபைல்ஸ் இன்க்ளூடாக இருக்கும். இதில் எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஸோ அதனால தான் ஆல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி டவுன்லோடிங் ஃபைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கரண்டாக டவுன்லோட் ஆகிற ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் கரண்ட்லி டவுன்லோடிங் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு டவுன்லோட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனது மட்டும்தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரர் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாமல் எரர் ஆனது மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டைம் வேணால் ஸ்கெடியூல் பண்ணி டெவலப் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஆப்ஷன். சரி, வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஆப்போட ஹோம் பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் கேட்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. கிரியேட் ஷார்ட்கட்னு கொடுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துகிட்டே இருங்க. பேக் கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆப் பேஜில் பார்த்தீங்கன்னா அது ஐக்கான் க்ரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இப்போதைக்கு நான் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். Windows 10 OS டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OneDM ப்ளஸ் ப்ரௌசரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு Windows 10 OS டவுன்லோட் அப்படின்னு போட்டுக்கிறேன். உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் எந்த ISOs ஃபைலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கிறேன் Windows 10 மல்டிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். கன்ஃபார்ம் கொடுத்து லோட் ஆகுது. லோட் ஆனவுடனே 64 பிட்டா 32 பிட்டா நிற்குது. நம்ம 64 பிட் தான். 64 பிட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டோரேஜ் பாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் காமிக்கும். அதில் பேத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து SD கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அதுதான் என்னோடய SD கார்டு. ஓகே கொடுத்துவாங்க. கிளிக் கொடுத்துவாங்க. இப்போ ஓகே கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ரைட் ஆக்சஸ் கேட்கும். ரைட் ஆக்சஸ் தான் கொடுக்கணும். ரைட் ஆக்சஸில் யூஸ் திஸ் ஃபோட்டோன்னு கொடுத்தா போதும். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆடு கொடுத்துருங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, முடிஞ்சு. சிம்பிள் தான். இதில் ரிமெம்பர் டேப் ஓப்பன் வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருந்தது திரும்பி வரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைட்டாக அதில் டவுன்லோட்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். அது 13 வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்னு இருக்கும், அதையும் 13 மாற்றிட்டு டவுன்லோட் ஸ்பீட் லிமிட்னு இருக்கும். அதில் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதை மேக்ஸ் லிமிட்டில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுவே போதும். இதுவே எனஃப் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸ்கெடியூல் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்கேஸ் உங்களால் நைட்டு எழுந்திருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அங்கே டவுன்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்டார்ட் டைம் கேட்கும். ஸ்டார்ட் டைமில் நான் 12:01 AM கொடுத்துக்கிறேன். ஸ்டாப் டைமில் 5:58 கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தீங்கன்னா இது ஸ்கெடியூல் கொடுத்து சேவ் கொடுத்து ஸ்கெடியூல் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் அலாம் கிளாக்னு கொடுத்துக்கோங்க. அந்த அலாம் கிளாக் யூஸ் பண்ணதுன்னா அவங்க ப்ரிசைஸாக இருக்கும். கண்டிப்பாக டவுன்லோட் ஆகிரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேட் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது. அது கொடுத்தா தான் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அளவு கொடுக்கணும். ஸோ இல்லைனா அது ஒர்க் ஆகாது.
நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோ கேட்கும். அதில் ஆப் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி செட்டிங்ஸ்னு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து அலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி, அலோ ஃபோர்க்ரவுண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். பட் உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நேற்று நீங்கள் சார்ஜ் போட்டே கூட டவுன்லோட் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணாது அது ஒன்றும். அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் இருக்குது. சரி வாங்க எப்படி கஸ்டம் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அது 3 டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு ஜென்ரல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு தீம்ஸ் கஸ்டம் லைட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதில் வந்து டார்க்கில் வந்து சில கலர்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நேவிகேஷன் பார் கலர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ பெருசாக எதுவும் தேவையில்லை. அதில் வந்து டூல் பார்ஸ், பேக்ரவுண்ட் கலர், விண்டோஸ் அதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்னா இப்போ வந்து திரும்பி வெளியே வந்துடும். ஸோ அதனால் உள்ளே போய்க்கோங்க. கஸ்டம் கொடுத்து நான் டார்க்லேயே மாற்றிக்கிறேன். திரும்பவும் வெளியே வந்துடும். திரும்பி உள்ளே போய்க்கோங்க. ஜென்ரல் செட்டிங்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ரைமரி டைல் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் அது உங்களுக்கு யூஸ் ஆகாது மேக்ஸிமம். அதை எடுத்துருங்க, வேணாம் உங்களுக்கு, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்கிப் டவுன்லோட் எடிட்டர் அதெல்லாம் இருக்கும். கேப்சர் ஆல் வேலிட் யூஆர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் டவுன்லோட் எடிட்டர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிசேபிள் ஆப் அனிமேஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனை பொறுத்து தான் அது. நீங்கள் உங்களுக்கு ஃபோன் ஸ்பெக் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒய்ஃபை ஒன்லி, அது உங்களுக்கு ஒய்ஃபை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இக்னோர் மொபைல் இன்டர்நெட் கொடுத்துக்கணும், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் விபிஎன் ஆஃபர், டிசேபிள் ரெஃப்ரெஷ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அது ஆன் பண்ணுறது தான் பெட்ரு, உங்களுக்கு யூஸ் ஆகும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா டிசேபிள் ப்ராக்ரஸ் பார், அதுமாதிரி டவுன்லோட் ப்ராக்ரஸ் பார் ஹைட் இருக்கு இல்லையா, நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கோங்க. ஷோ ஃபுல் நேம் இன் டவுன்லோட் ப்ராக்ரஸ் பார் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எது டவுன்லோட் பண்ணுறோன்றதை அது கரெக்டாக காமிக்கும். ஸோ அதனால் யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி கடைசியாக கீழே இருக்குது பாருங்கள், ரீசெட் நோட்டிஃபிகேஷன் அது கொடுத்தாலும் ஓகே ஆயிரும். ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டவுன்லோட் லிங்க்ஸ் ஆஃப்டர் டவுன்லோட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தானாக டவுன்லோட் லிங்க்லாம் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸ்விட்ச் ஆஃப் ஒய்ஃபை ஆஃப்டர் ஆல் டவுன்லோட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒய்ஃபை வந்து தானாக டவுன்லோட் ஆஃப் ஆகணும்னா அது ஆண்ட்ராய்ட் 10க்கு மேலே இருக்கணும் அப்பயும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் லிங்க் ஆஃப்டர் n டேஸ்னால் நீங்கள் எந்த லிங்க் எத்தனை நாள் கழிச்சு அது வந்து ரிமூவ் ஆகணும் அந்த லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 2 டேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மூவ் ஃபைல்ஸ், நீங்கள் ஒரு டார்கெட் லொக்கேஷன் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது மூவ் ஆகணும் அப்படின்றதுனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் என்ன டவுன்லோட் ஆகுதுன்னு, இல்லைனா உங்களுக்கு உங்களோட டேட்டா வீணாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளே சவுண்ட் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம், வேணுன்னா ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. வைப்ரேஷன் இருக்குது, அது மாதிரி தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்ரி செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, யூஸாக தான் இருக்கும் அது. ரீட்ரி செட்டிங்ஸ் வந்து நான் ஒரு 100 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கிறேன். 100, 10 மட்டும் போதிக்கு போதும். ஸோ ரீட்ரை இன்டர்வல் வந்து ஒரு 3 செகண்ட் வச்சுக்கிறேன் நான். 3 ஓகே. அடுத்து வெளியே வந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்ரை செட்டிங்ஸ் வந்து ஓகே தான், இதுக்கு மேலே வேறு எதுவும் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அது வந்து அன்ரெக்கவரபுளாக இருந்தால் ஆல்வேஸ் ஆனில் இருக்கணும் அப்படின்னு. ப்ராக்ஸி வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஸோ அதை விட்டுருங்க. அட்வான்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோரண்ட் செட்டிங்ஸ் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. டோரண்ட் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சில டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து ஓப்பன் ஃபைல்ஸ் அந்த ஆப்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு பார்த்தீங்கன்னா விஎல்சி இருக்குது, விஎல்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோவுக்கு வந்து மியூசிக் பிளேயர்ஸ், அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக தான், எது ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக்கர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில். ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இவ்வளோலாம் அது ஃபில்டர்ஸ் எல்லாமே, இது ஃபில்டர்ஸ் எல்லாம் இருந்தால் தான் ஆட் பிளாக் ஆகும். அதில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் இப்போ பார்சிங் சோர்ஸ் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா அது பேர்ஸ் ஆகி வெளியே வந்துடும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது வந்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் டவுன்லோடிங், அது என்ன மாதிரி சேவ் ஆகணும் அதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எம்டி ஃபைல், அது ஆன்லேயே இருக்கட்டும். கிரியேட் எம்டி ஃபைலை ஆஃப் பண்ணி விட்டுறாதீங்க, அது யூஸ் ஆகும். யூஸ் அட்வான்ஸ் டவுன்லோட் மெத்தட் கொடுத்துங்க. வேணும்னா சைமல்டேனியஸாக டவுன்லோட் ஆகும். ரெண்டு டவுன்லோட் போடுறீங்கன்னா இதுக்கும் அதே ஸ்பீடு போகும், அதுக்கும் அதே ஸ்பீடு போகும். ஸோ அதனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ், அது எல்லாம் கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் எத்தனை டவுன்லோட் ஆகணும், ஃபுல்லாக கொடுத்தாலும் கொடுத்துக்கோங்க, வெளியே கொடுத்தது தான் அது வந்து அது யூஸ் ஆகும். ஆட்டோ ரெசிமூவபிள் லிங்க்ஸ், அது வந்து யூஸாக இருக்கும். எனேபிள் ஸ்பீட் லிமிட், அது நம்ம கொடுத்தோம் இல்லையா, அங்கே தான் நீங்கள் அங்கேயே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இல்லை பெருசாக இல்லை அட்வான்ஸ் செட்டிங்ஸில், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓவர்லே நோட்டிஃபிகேஷன் விண்டோ வந்து எஸ் அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. வேணா கொடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நான் எனக்கு வேணாம் இப்போதைக்கு அதெல்லாம்.
அடுத்து ப்ரௌசர் செட்டிங்ஸ், அதில் ஜென்ரல் செட்டிங்ஸ் இதெல்லாம் அதே தான். ரெஃப்ரெஷ் பட்டன் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. டவுன் செலக்ட் யூஆர்எல் நீங்கள் அட்ரஸ் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக ப்ளே வீடியோ லேண்ட்ஸ்கேப் அது எல்லாம் உங்களுக்கு இஷ்டம் தான். நீங்கள் எது வேணுமோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு எதுவும் பெருசாக வேணாம். ஸ்கிப் டவுன்லோட் எடிட்டர் அதான் உங்கள் இஷ்டம் தான். பிளாக் இமேஜஸ், எனேபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பெருசாக இதில் வேறு எதுவும் இல்லை. சர்ச் இன்ஜின் மாற்றிக்கலாம், சஜஷன்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். இது எல்லாமே டக்டக்கோலாம் இருக்குது. உங்கள் ப்ரைவசி வேணும்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டக்டக்கோ, கூகுள், பிங் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எந்த சர்ச் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ உங்கள் இஷ்டம். இது மாதிரி செட்டிங்ஸ் எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அதுபடி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பிளாக்ஸ் பற்றி பார்த்துருவோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை ப்ரௌசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ பார்த்துருவோம் வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்பிலேருந்தே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கா, இதில் சைடில் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆட்ஸ் இருக்கா. இப்போ 2 பிளாக்ஸ் அந்த 2 ஆடை பிளாக் பண்ணியிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு யூஸாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு உங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதேமாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் லாகின் யூசிங் எக்ஸ்டர்னல் ப்ரௌசர். ஸோ உங்களுக்கு வந்து இதில் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இதில் கொஞ்சம் பேரியர் இருக்கும் கொஞ்சம். அதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெக்வஸ்ட் டெஸ்க்டாப் சைட் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி மேனேஜ் ஆட் பிளாக்கர்ஸ் அது மாதிரி யூஸாக இருக்கும். எனேபிள் ஜாவா ஸ்கிரிப்ட், ரிமெம்பர் டேப்ஸ் அண்ட் எக்ஸிட் இதுமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேப்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். என்னென்ன பண்ணணும், எத்தனை டேப் இருக்கணும், க்ளோஸ் கரெக்ட் டேப் அது மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஃபைல்ஸ் டிடெக்ட் பண்ணுறதும் இருக்கும். அது பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த சோர்ஸ் ஃபைல்ஸும் இல்லை. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஜில் ஏதாவது ஒரு வீடியோவோ ஏதோ ஒரு சோர்ஸ் ஃபைல்ஸ் எதாவது இருக்குன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைலில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஏதாவது நான் வந்து லைட்டாக கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஓடுதுங்களா, ஓடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்படி காமிக்குதா, அது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சோர்ஸ் ஃபைலை டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து இதில் ப்ரௌசரில் வந்து இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய தடவை யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. அன்டில் தென் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.